உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பட். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் வீடு வாங்கலான்னு இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, சேர்த்து வச்ச பணம் இருக்குது, 20%. இன்றைக்கி வீடு வாங்கினோன்னா 20% மார்ஜின். நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் இப்போ ஒரு வீடு வாங்கினோன்னா 1 கோடி ரூபா சார். சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் வாங்கினோன்னா, ஒரு நல்ல லொக்காலிட்டியில் வீடு வாங்கினோன்னா 1 கோடி ரூபா தேவைப்படும். அப்போ 1 கோடி ரூபா தேவைப்படும்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, எப்படி சார் எனக்கு கைடன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கே வீடு வாங்கி 15 வருஷம் 20 வருஷம் லோனில் மாட்டிக்காதீங்க நண்பர்களே. அதுக்கு ஒரு வழி நான் உங்களுக்கு சிறந்த வழி. 6 வருஷத்தில் சொந்த வீட்டில் நீங்கள் உட்கார்றது, உங்கள் சொந்த பணத்தை வச்சு சொந்த வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த இதுவை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக காட்டிட்டு வரேன், பாருங்கள், நல்லா தெளிவாக பார்க்கணுன்றதுக்காக. இப்போ வீட்டோட காஸ்ட்டு லெட்டஸ் சப்போஸ் 1 கோடின்னு வச்சுப்போம் சார். இன்றைக்கி 1 கோடி ரூபா காஸ்ட் இருந்ததுன்னா, 1 கோடி ரூபா காஸ்ட்டு, இந்த 1 கோடி ரூபா காஸ்ட்னா நீங்கள் 20% மார்ஜின் மணி கட்டணும். கரெக்டாக? உங்கள் கையில் அந்த பணம் கண்டிப்பாக இருக்கும். மார்ஜின் மணி 20%னா 20% மார்ஜின் மணி எவ்வளோ? 20 லட்சம் ரூபா. அப்போ நீங்கள் 80 லட்சம் ரூபாய்க்கு லோன் போவீங்க. இன்றைக்கி கரண்ட்டு ஜனவரி 2024 என்ன சார் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹவுசிங் லோனு? 8%. நார்மலாக உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா 8%க்கு லோன் கிடைக்கும். சிபில் ஸ்கோர் கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். 8% வட்டி அப்படின்னா 15%ல் நீங்கள் இஎம்ஐ கட்ட ரெடி அப்படின்னா, நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 77,313 ரூபா. மாதம் 77,313 ரூபா கட்டுவீங்க 80 லட்சம் ரூபா லோனுக்கு. ஆச்சா? எத்தனை வருஷம் கட்ட போகிறீங்க? 15 வருஷம் கட்டணும். இது ஒரு நண்பர் என்கிட்ட எடுத்துகிட்டு சார் இது மாதிரி என் பேங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னாரு. ஓகே, சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருக்குது இல்லை சார்? இருக்குது. ஒரு இன்னொரு வீடு வாங்கி வச்சுக்கிட்டேன்னா வாடகைக்கு உள்ளாமே சார், வாடகை வருமானம் வருமே சார் அப்படின்னார். சார், வாடகை வருமானன்றது இன்றைக்கி 3.5%, 3லேருந்து 3.5% தான் சிறந்த வாடகை வருமானம். சில பேருக்கு 3-3.5 கூட கிடைக்கிறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் 2%, 1.5% தான் வாடகை வருமானம் வருது, டேக்ஸ் எல்லாம் போக. அதனால் நீங்கள் யோசித்து எதையுமே பண்ணுங்கள். 2வது வீடுக்கு போகிறேன்றீங்க, ஏன் நீங்கள் சொந்தமாகவே டைரெக்டாக லோனே இல்லாமல் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சார், அதெல்லாம் எவ்வளோ சார், 15 வருஷம் நான் வெயிட் பண்ணேன் சார், அதுக்குள்ளேயும் ப்ராப்பர்ட்டி விலை எங்கேயோ எகிரி போயிடும் அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நான் அவருக்காக போட்ட ஒரு கேல்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். இது கடந்த அக்டோபர் மாதம் நடந்த எனக்கும் என் கிளைண்ட்டுக்கும் இந்த டவுட்ஸ் எல்லாம் அவர் கேட்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் கொடுத்த டீட்டெயிலு. ப்ராப்பர்ட்டி காஸ்ட் 1 கோடி. இந்த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் 1 கோடியில் 20 லட்சம் உங்களோட டவுன் பேமெண்ட் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோன் போகிறீங்கனால 0.25% லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ்ன்னு சார்ஜ் பண்ணுவோம். அது எவ்வளோ வரும்? 20,000 ரூபா வரும். 0.25% 20,000 ரூபா வரும்னு வைப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 7-8 இது மாதிரி பர்சன்டேஜில் இருக்குது. நம்ம 7-8%, நம்ம 11% ஹையஸ்ட்டே வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹையஸ்ட்டே வச்சுப்போம். 11% ப்ராப்பர்ட்டி 7.4 இருந்தது, இப்போ 8, 7, 1 இது மாதிரிலாம் ஆயிருக்கு. இது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும். இந்த ஸ்டேட்டில் 7% தான், இன்னொரு ஸ்டேட் போகும்போது 5% இருக்கும், இன்னொரு ஸ்டேட் போனால் வித்தியாசப்படும். ஸ்டாம்ப் டியூட்டியும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் வேறுபடும். இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிளுக்கு 11% எடுத்திருக்கேன் ஹையஸ்ட்டாகவே. அப்போ 11 லட்சம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு செலவு எல்லாம் சேர்த்து 11% வச்சுக்கோங்க. மொத்தம் இன்றைக்கி ஒரு வீடு வாங்கணும், 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னா உங்கள் கையில் 31 லட்சம் ரூபாய் இன்றைக்கி இருக்கணும். இந்த கேல்குலேஷன் படி 31 லட்சம் உங்கள் கிட்டே இருக்கணும்னா 80 லட்சம் ரூபாய் நீங்கள் லோன் வாங்குவீங்க. இந்த லோன் வாங்குறதுனால நீங்கள் இஎம்ஐ கட்ட போகிற அமௌண்ட்டு 77,313 ரூபா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஒன் டைம், அதாவது நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த 20 லட்ச ரூபா வீடு வாங்குறதுக்கு ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், லோனு சார்ஜஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடுறோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடும்போது அது நம்மளுக்கு வளர்ச்சி அடையுது. அதே நேரத்தில் நீங்கள் இஎம்ஐ 77,000 ரூபா கட்ட போகிறீங்களா, இன்னொரு விதத்துலேயும் இது சிறந்தது சார். என்னால் 77,000 ரூபா இஎம்ஐ பே பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு அதில் தெரிஞ்சிடும். 5 வருஷத்துக்கு, அடுத்த 6 வருஷத்துக்கு சார், சிம்பிளாக சொல்கிறேன், 6 வருஷத்துக்கு, அடுத்த 6 வருஷத்துக்கு 77,313 ரூபா இஎம்ஐயை எஸ்ஐபி முறையில்
சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முறையில் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? இப்போது 12% நார்மலாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா நம்ம 12% எடுப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 12%ல் க்ரோ ஆச்சுன்னா நீங்கள் அந்த 1 கோடிக்கு உங்களோட மார்ஜின் மணி 20 லட்சம் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ப்ளஸ் லோன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 31 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வர ரிட்டர்ன் வந்து 6 வருஷம் முடிவில் 6வது வருஷம் முடிவில் 61,58,000 இருக்கும். 6வது வருஷம் முடிவில் 61,58,000 ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் இந்த 77,000 சில்லற எஸ்ஐபி கட்டிட்டு வரீங்க பாருங்கள், அந்த இஎம்ஐக்கு பதிலாக எஸ்ஐபியாக கட்டுறீங்க பாருங்கள், அது வந்து 80,95,000 12% சிஏஜிஆர் வச்சு ஒர்க் பண்ணால். இது ரெண்டும் சேர்த்தன்னா இந்த கேல்குலேஷன் நீங்கள் போட்டு காட்டுற மாதிரி 1,42,00,000 உங்கள் அக்கௌண்ட்டில் அக்யூமுலேட் ஆகிருக்கும் 6 வருஷம் முடிவில். இந்த 1 கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கி வீடு வாங்க போகிறீங்க பாருங்கள், அது வந்து 6 வருஷம் முடிவில் அதே 1 கோடி இருக்காது, விலை ஏறின்னு தான் போவோம், வீடுன்றது இறங்காது. அதுக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3.8% இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் இன்ஃப்ளேஷன் எவ்ரி இயர். நான் 5% எடுத்துக்கிறேன் சார், சேஃபாக 5% எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் 1 கோடி ரூபாய் இன்றைக்கி வீடு வாங்கணும்னா இதே 6 வருஷம் முடிவில் வந்து அந்த பணம் வந்து 1,34,00,000 உயர்ந்திருக்கும். அப்போ இன்றைக்கி 1 கோடி ரூபா வீடு வாங்கினா அன்றைக்கி 1,34,00,000 இருக்கும். ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் சேர்த்தன்னா 1,48,00,000 உங்களுக்கு வேணும். இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்ச பணம் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ண பணமோ எஸ்ஐபி 6 வருஷம் எஸ்ஐபி கட்டின பணமோ ரெண்டும் சேர்ந்து 1,42,00,000 இருக்குது. 1,48,00,000 உங்களுக்கு வேணும். 6 லட்ச ரூபா ஷார்ட் வரும். இந்த 6 லட்ச ரூபா மட்டும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இல்லை அந்த 6 லட்சத்துக்கு மட்டும் லோன் வாங்கிய நீங்கள் உங்கள் வீட்டை சொந்த வீட்டை 6 வருஷத்தில் வாங்கிடலாம். இது நீங்கள் லோனுன்னு வாங்கினீங்கன்னா இந்த 6 வருஷம் முடிவில் நீங்கள் 77,000 இஎம்ஐ கட்டி இன்றைக்கி நீங்கள் வாங்கின 80 லட்சம் லோன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 8.4% இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னா இன்றைக்கி 58,94,000 இன்னும் டியூ கட்ட வேண்டியிருக்கும். அடுத்த 14 அதாவது 15 வருஷத்தில் 6 வருஷம் கட்டிட்டிங்கன்னா பேலன்ஸ் உள்ள 9 வருஷத்துக்கு கட்ட வேண்டியிருக்கும். அதனால் நண்பர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த அக்யூமுலேஷனை வச்சு நீங்களே 6 வருஷத்தில் சொந்தமாக வீடு வாங்க பாருங்கள். நண்பர் சிலர் கேட்டார், சார் 12% எடுக்கிறீங்களே சார், 12%லாம் வருமா அப்படின்னாரு. அவங்களுக்காக நான் போட்ட இது ஒர்க்கிங்கு, அந்த நண்பருக்காக போட்ட ஒர்க்கிங்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா லார்ஜ் கேப்பில் வெறும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மட்டும் போடுறான்னு வச்சுப்போம் சார். சேஃபஸ்ட் செக்டார் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் போகிறார். கடந்த 5 வருஷமாக லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி பெஸ்ட் ஃபண்டு 17.77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே வேர்ஸ்ட் ஃபண்ட், பெஸ்ட்டும் இருக்கும் வேர்ஸ்ட்டும் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து 9.25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்ம ஆவரேஜாக எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அது அடுத்த ஸ்லைடில் காட்டுறவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபியும் அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப்லேயே போடுறீங்கன்னு வைப்போம். எஸ்ஐபியில் வந்து பெஸ்ட் ஃபண்டு லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் 23.96%, அதாவது 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம 12 தான் எடுக்கிறோம், 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபண்டு ஒரு மட்டமான ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா, இங்கேயும் நடக்கலாம் அங்கேயும் நடக்கலாம், ரெண்டும் இதுவும் நம்ம ஆங்கிள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு உங்களுக்கு 11.93, அதாவது 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அப்படின்ற எடுக்கும்போது நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டில் போகாமல் நம்ம எப்போவுமே ஒரு ஆவரேஜாக எடுப்போம். இப்போ ஆவரேஜான்னா பெஸ்ட்டு ஃபண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு வேல்யூ, மீடியன் வேல்யூ. மீடியமாக 17 ஆவரேஜ் போட்டோன்னா அது பெஸ்ட்டு ஃபண்டு 17% கொடுத்துருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மணி நம்ம பார்க்குறோம் லார்ஜ் மிட் கேப்பில். பெஸ்ட்டு 17.77 கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு வந்து 9.25 கொடுத்துருக்கு. ரெண்டுத்துக்கும் பார்த்து ஆவரேஜ் பார்த்தா 27.07 டிவைடட் பை 2, அதாவது 13.51%. நான் இந்த ஸ்க்ரீனில் இதில் காட்டுற மாதிரி 13.51% ரிட்டர்ன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடச்சிருக்கு கடந்த 5 வருஷத்தில். எஸ்ஐபி முறையில் நீங்கள் இஎம்ஐ எஸ்ஐபி முறையில் தானே போடுவீங்க. இஎம்ஐ கட்டின, அதாவது எஸ்ஐபி முறையில் கட்டின பணம்
என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா? பெஸ்ட் ஃபண்டு 23%ன்னு காட்டினேன், 23.96, ஆல்மோஸ்ட் 24%. ஃபர்ஸ்ட் ஃபண்டு 11.93. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பண்ணால் 35.89 டிவைடட் பை 2, அதாவது 17.95. அதை வச்சு நம்ம ஒர்க்கிங் போட்டோன்னு வைங்களேன், 13. இந்த ஸ்லைடில் காட்டுற மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 13.51, எஸ்ஐபி முறையில் வந்து 17.95% ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 6வது வருஷம் முடிவில் உங்கள் கையில் 1,65,00,000 ரூபாய் இருக்கும். இந்த சார்ட் படி உங்கள் வீடு வந்து 1,34,00,000 இருக்குன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 1,48 தேவை. உங்கள் கையில் 1,65 இருக்குது, மீதி 16 லட்சம், ஆல்மோஸ்ட் 17 லட்சம் ரூபாவை நீங்கள் இன்டீரியருக்கு யூஸ் பண்ணுங்களேன் சார். உங்கள் சொந்த அங்கேயும் லோனே வேண்டாம், லோனே இல்லாமல் வீடு வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த நம்பரில் நீங்கள் எங்களை கால் பண்ணலாம். இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி இது மாதிரி ரமேஷ் பட் சொன்னார் சார், இது என்ன சார் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லோனே இல்லாமல் கடனே இல்லாமல் வாழ்க்கையில் வீட்டை வாங்கி முன்னுக்கு வர பாருங்கள். எதுக்கு பேங்கை வளர்க்குறீங்க சார்? நீங்கள் வளருங்க சார். நன்றி, வணக்கம். Mutual fund investments are subject to market risk. Please read offer documents carefully before investing.